இங்கு எதிர்க்கட்சியை சார்ந்த, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னர் அவர்கள் அதற்கு விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் திருப்தி அடையாத சூழ்நிலையை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.